வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். 8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 முதல் கேள்வி. பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. 18xy மைனஸ் 12yz. இப்போ இந்த 18 நம்ம எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய 2 நம்பர் பாருங்கள். 18 ஒன்று 12 ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6 பெருக்கல் 3ன்னு பிரிக்கலாம் 18. அடுத்து எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அடுத்து மைனஸ் 12 அதே மாதிரி 6 வர மாதிரி பிரிங்க. 6 பெருக்கல் 2 பெருக்கல் ஒய் இன்ட்டு ஜெட். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கலாக இருக்குது. அப்போது 12 வந்து 6 பெருக்கல் 2 ஒய் ஜெட்டை ஒய் பெருக்கல் ஜெட்டுன்னு பிரிச்சுக்கலாம். இதில் பொதுவாக இருக்கக்கூடியதை வெளியே எடுத்தோம்னா இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6 பொதுவாக இருக்குது. அடுத்து ஒய் பொதுவாக இருக்குது ரெண்டுலேயுமே. அப்போ 6 ஒய்யை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து உள்ளே எழுதிக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் 3x மைனஸ் குறி இந்த இடத்துல 2 ஜெட்டு. அப்போ 2 ஜெட். அப்போ இதுதான் இதற்கான காரணிகள். 6y இன்ட்டு 3x மைனஸ் 2 ஜெட் என்பது இதற்கான காரணிகள். அடுத்த வினா. 9x பவர் 5 y பவர் 3 ப்ளஸ் 6 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இதில் பொது காரணியை வெளியே எடுத்து எப்படி காரணிப்படுத்தலான்னா இந்த 9 பார்த்திங்கன்னா 3 பெருக்கல் 3ன்னு பிரிச்சுக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 5 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஒய் பவர் 3 ஒய் கியூப் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த 6 எப்படி பிரிக்கலாம்னா 3 பெருக்கல் 2ன்னு பிரிச்சுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இது அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 18 வந்து 3 பெருக்கல் 6 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். சரி ஒய் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பொதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 பொதுவாக இருக்குது. அப்போ 3 வெளியே எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் பவரில் பாருங்கள். இங்கே எக்ஸ் பவர் 5, இங்கே எக்ஸ் பவரில் 3, இங்கே எக்ஸ் பவரில் 2. அதாவது அடுக்கு வந்து எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கலாம். பவரில் கம்மியாக இருக்கிறத வெளியே எடுத்துக்கங்க. அதே போல் ஒய் பவரில் பாருங்கள் 3, 2, 1. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த 1 எடுத்துக்கலாம். அப்போ ஒய்யை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய இதுங்கிறது வகுத்து எழுதுகிற மாதிரி தான். இந்த 9ல் எத்தனை 3னா 3 3 9. அப்போ 3 உள்ளே வந்துரு. அடுத்து இந்த எக்ஸ் பவர் 5 வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் அதால் வகுக்கும்போது எக்ஸ் க்யூப் வந்துடும். இந்த 3க்கு பக்கத்தில் எக்ஸ் க்யூப். அடுத்தது ஒய்யில் பார்த்திங்கன்னா ஒய்யை வெளியே எடுத்துருக்கோம். இங்கே ஒய் ஸ்கொயர் உள்ளே இருக்குது. ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நீங்கள் பெருக்கி பாருங்கள். 3 3 இருக்குன்னா 9. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 5 வந்துரு. ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒய் க்யூப் வந்துரு. அடுத்தது இந்த 6 எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயரில் 3 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ ப்ளஸ் குறி போட்டுக்கலாம். மீதி என்னக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 6ல் 2 3 6. அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா 2 போட்டுக்கலாம். இந்த 2 மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் க்யூப் இருக்குது. அதில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் மட்டும் வரும். இந்த எக்ஸ் க்யூப்பில் வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் மட்டும் வரும். அதே போல் ஒய் ஸ்கொயரில் ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். ஒய் மட்டும் வரும். இப்போ பெருக்கணும்னா நமக்கு வந்து அதற்கான ஆன்சர் வந்துடும். அடுத்து இந்த மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யில் மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கலாம். 3 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 6 இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போயிடுச்சு, ஒய்யும் போயிடுச்சு. அப்போ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக 1 வரும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 6 மட்டும். அப்போ இதுதான் இதற்கான காரணிகள். 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 3 எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் ஒய் மைனஸ் 6 என்பது இதற்கான காரணிகள். அடுத்து எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் 2c ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி மைனஸ் 2cன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பி மைனஸ் 2c பாருங்கள் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. இப்போ இது ஒரு உறுப்பு எடுத்துக்கலாம், இது ஒரு உறுப்பு எடுத்துக்கலாம். இந்த 2 உறுப்புலேயுமே பி மைனஸ் 2c பொதுவாக இருக்கிறனால இந்த பி மைனஸ் 2cயை நீங்கள் வெளியே எடுத்துக்கங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இங்கே பெருக்கலாக இருக்கக்கூடியது எக்ஸு, இங்கே பெருக்கலாக இருக்கக்கூடிய ஒய், இதை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் இடையில வரக்கூடிய ப்ளஸ் குறி இதை நம்ம அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஒய், இது இதற்கான காரணிகள். பி மைனஸ் 2c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்பது இதற்கான காரணிகள். அடுத்து 4th கொஷின். ax ப்ளஸ் ay ப்ளஸ் bx ப்ளஸ் by.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 உறுப்பில் ஏ வந்திருக்கு, அடுத்த 2 உறுப்பில் பி வந்திருக்கு. அப்போ இந்த ஏவை வெளியே எடுத்திங்கன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து ப்ளஸ் குறி, இதில் ஏ வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து அதே போல் ப்ளஸ் குறி போட்டுக்குங்க. இந்த ரெண்டில் பி வெளியே இருக்குது, பியை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ் ப்ளஸ் இதில் பி வெளியே எடுத்துகிட்டு ஒய் மட்டும் இருக்குது. பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் சேர்ந்தது ஒரு உறுப்பு, இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்புன்னு நினச்சிட்டோம்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுலேயுமே வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே எடுத்துட்டோம்னா, இது காமனாக எடுத்துட்டோம்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட எது பெருக்கலாக இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஏ இங்கே இடையில வரக்கூடிய ப்ளஸ் குறி, இந்த ப்ளஸ் குறி தான் இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பி இருக்குது, பி. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்பது இதற்கான காரணிகள். அடுத்து 5 2x ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 1 மைனஸ் 4x ப்ளஸ் 1. இதில் பாருங்கள் 2x ஸ்கொயர் இருக்குது, அதோட இந்த 4x மைனஸ் 1 பெருக்கியிருக்காங்க. இங்கே 4x மைனஸ் 1 இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4x ப்ளஸ் 1 வந்திருக்கு. இதில் இந்த 2 உறுப்புகளையுமே நம்ம குறியை மாற்றி பாருங்கள். மைனஸ் 4xல் குறியை மாற்றினோம்னா ப்ளஸ் 4x ஆயிரு, இந்த ப்ளஸ் 1 குறியை மாற்றினா மைனஸ் 1 ஆயிரு. அப்போது இந்த 4x மைனஸ் 1 ரெண்டுலேயுமே பொதுவாக வெளியே எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் 4x ப்ளஸ் 1ல் இதில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினுடைய குறியை நாம் மாற்றணும். அப்போ மைனஸை வெளியே எடுத்தோம்னா இதில் வந்து குறி மாறிடு. எப்படி எழுதிக்கலாம்னா 2x ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 1 அப்படி வச்சுக்கோங்க. இதில் மைனஸ் வெளியே எடுக்கும்போது இங்கே 4x, இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 மாறிடு. இந்த மைனஸால் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு 4x மைனஸ் 4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்துடு. இப்போ பாருங்கள் 4x மைனஸ் 1 4x மைனஸ் 1 பொதுவாக இருக்குது. இதை நம்ம முதல்ல வெளியே எடுத்துக்கலாம். 4x மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா 1, இந்த 4x மைனஸ் 1 வெளியே வெறும் மைனஸ் குறி இருக்கு இல்லைங்களா, மைனஸ் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மைனஸ் 1 இது இதற்கான காரணிகள். 4x மைனஸ் 1 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 என்பது இதற்கான காரணிகள். 1ல் 6வது வினா 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம வெளியே எடுக்கணும். பொதுவாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மைனஸை வெளியே எடுத்திங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸை வெளியே எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 2ன்னு மாறிக்கு. எப்படின்னா இந்த 2உடைய குறி இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸோட மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் 2 ஆயிரு. எக்ஸால் இந்த மைனஸ் பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் வந்துடும். இதுதான் மாற்றி எழுதியிருக்காங்க 2 மைனஸ் எக்ஸ்னு. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறதா 2 மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடச்சிரு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3y இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டதுனால எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். 2 டைம் எழுதிக்கலாம். அடுத்து இதில் மைனஸ் 2 இன்ட்டு இதில் ஒரு மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு மாறிக்கு. அதாவது இதில் 2 மைனஸ் எக்ஸில் மைனஸ் 1 வெளியே எடுத்துக்கிறோம். மைனஸ் குறி எடுக்கும்போது மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இது எப்படி வரும்னா 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து இந்த பார்த்திங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 பெருக்கும்போது ப்ளஸ் 2 மாறிக்கு. இந்த 2 வந்து பெருக்கும்போது ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இதுலேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 2 பொதுவாக இருக்குது. அப்போது எக்ஸ் மைனஸ் 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய இதில் அப்படி எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மீதி இருக்குது, அதை அப்படி எழுதிக்கங்க. 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 2 மட்டும் இருக்குது, 2 மட்டும் எழுதிக்கலாம். இதை வந்து ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிட்டோம்னா இதுதான் இதற்கான காரணிகள். அடுத்த வினா 6xy மைனஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 12xy மைனஸ் 2yzx. இதில் பார்த்தோம்னா நம்பர் பாருங்கள் 6 4 12 2.
அப்போ 2 தான் சின்ன நம்பரு. இந்த 2 வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே வரும் அப்படிங்கிறனால 2 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து இதில் மாறிகள் பாருங்கள். எக்ஸ் இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ எக்ஸ் வந்து 4லேயுமே இல்லை. ஒய் பாருங்கள், ஒய் இதில் இருக்குது, ஒய் ஸ்கொயரில் ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ 2 ஒய்யை வெளியே எடுத்துட்டோம்னா இதில் 6 எக்ஸ் ஒய்யில் 6ல் எத்தனை 2 3 2 6. இந்த ஒய்யை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் இந்த 4ல் 2 2 4. அப்போ 2 போட்டுக்கலாம். ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் ஒய் மட்டும் வரும். ப்ளஸ் குறிக்கு ப்ளஸ் குறி 12ல் 6 2 12. அடுத்தது எக்ஸ் ஒய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 2 வெளியே வந்துருச்சு, ஒய் வந்துருச்சு. அப்போ ஜெட் எக்ஸ் மட்டும் இருக்குது. இதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3x 6x. எக்ஸில் 2 உறுப்பு வந்திருக்கு, ரெண்டுமே ப்ளஸ் குறி, அதை கூட்டி எழுதிக்கலாம். அப்போ 2y இன்ட்டு 3x 6x கூட்டம் 9x, 9x மைனஸ் 2y மைனஸ் zx அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதற்கான காரணிகள். அடுத்து 8வது வினா, a³ மைனஸ் 3a² ப்ளஸ் a மைனஸ் 3. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3ல் மட்டும்தான் வந்திருக்குது. இங்கே ஏ இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது. இங்கே வந்து 3 மட்டும் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முதல் 2 உறுப்பில் ஏதாவது பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 2ல் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். இந்த ஏ மைனஸ் 3 இங்கே வந்திருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஏ மைனஸ் 3 எடுக்க முடியுமா? அப்போ a³ வந்திருக்கு. a³ எப்படி எழுதலாம்? a² இன்ட்டு ஏன்னு எழுதலாம். இங்கே ஏற்கனவே ஒரு a² இருக்குது. அப்போ a² வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒரு ஏ வந்துரு, இங்கே 3 இருக்குது. அப்போ ஏ மைனஸ் 3 இதுக்குள்ளே இருக்குது. இதை நாம் நினச்சிட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல a³ a² வெளியே எடுத்துட்டோம்னா ஏ மட்டும் வந்துடும். அடுத்து மைனஸ் 3 இங்கே a² வெளியே வந்துருச்சுன்னா 3 மட்டும் வரும். அதே போல் a மைனஸ் 3 இங்கேயும் இருக்குது, a மைனஸ் 3 இங்கேயும் இருக்கிறனால ப்ளஸ் 1 போட்டுட்டு a மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கலாம். a மைனஸ் 3க்கு முன்னாடி 1 மட்டும் நம்ம பொதுவாக எடுத்துருக்கிறோம். 1 பொதுவாக எடுக்கும்போது அதே a மைனஸ் 3 தான் வரும், அதனால் 1 வெளியே எடுத்துருக்கிறோம். இப்போ ரெண்டுலேயுமே a மைனஸ் 3 இருக்குது. a மைனஸ் 3 வெளியே எடுத்துக்கலாம். a மைனஸ் 3 இன்ட்டு மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள், இங்கே முன்னாடி a², இங்கே ப்ளஸ் 1, அதை அப்படியே எழுதுங்க. a² ப்ளஸ் 1. இதுதான் இதற்கான காரணிகள். a மைனஸ் 3 இன்ட்டு a² ப்ளஸ் 1 என்பது இதற்கான காரணிகள். 9வது வினா, 3y³ மைனஸ் 48y. இதில் பார்த்தீங்கன்னா இதில் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது. ஒய்யை வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா y³ இங்கே y நடுக்கு 1. அப்போ y வந்து குறைவான அடுக்கில் இருக்கக்கூடிய y மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 3 வந்திருக்கு. 48ல் வந்து 3 பெருக்கல் 16, 16 3 48. இதுலேயும் 3 இருக்குது. அப்போ 3y நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இதில் வந்து y² வந்துடும். பெருக்கும்போது 3y³ வந்துடும். மைனஸ் குறிக்கு மைனஸ் குறி. 48ல் வந்து 16y. அப்போ 16 மட்டும் போட்டுக்கலாம். y வெளியே வந்துருச்சு. அப்போது 3y இன்ட்டு y² மைனஸ் 16ன்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளிருக்கக்கூடியது மீண்டும் நம்ம காரணிகளாக பிரிக்கலாம். இந்த 16ங்கிறது 4². அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3y இன்ட்டு y² மைனஸ் 4² எழுதிக்கலாம். இதில் y² மைனஸ் 4² வந்துருக்கு இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா a² மைனஸ் b² வடிவில் இருக்குது. இதற்கான விரிவாக்க a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஏங்கிற இடத்துல y வந்திருக்கு, பிங்கிற இடத்துல 4 வந்திருக்கு. அப்போ பிரித்து எழுதுனோம்னா 3y இன்ட்டு y² மைனஸ் 4² y ப்ளஸ் 4 இன்ட்டு y மைனஸ் 4ன்னு பிரிக்கலாம். இவ்வாறு 3 காரணிகள் கிடைக்கிறது. இவைதான் இதற்கான காரணிகள். அடுத்து 10வது வினா, ab² மைனஸ் bc² மைனஸ் ab ப்ளஸ் c². இதில் பார்த்திங்கன்னா இதில் a வந்திருக்கு, இதில் a இல்லை, இதில் a வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா c² இந்த ரெண்டுலேயும் வந்திருக்கு. அடுத்து இங்கே b² வந்திருக்கு, இங்கே b வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கலாம், இந்த ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்னா ab² மைனஸ் ab, அதே போல் மைனஸ் bc² ப்ளஸ் c². இப்படி நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம். இந்த ரெண்டுலேருந்து எதை வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். ab இருக்குது ரெண்டுலேயுமே. அப்போ abயை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே a வந்துருச்சு, b² b வந்தால் b மட்டும் இருக்குது. மைனஸ் abக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரெண்டில் எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். c² ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் குறி முன்னாடி இருக்கிறனால மைனஸ் c² வெளியே எடுத்துக்குங்க. அப்படி எடுத்திங்கன்னா இந்த b வந்து உள்ளே போயிரு, மைனஸ் c² வெளியே வந்துரு, ப்ளஸ் b உள்ளே வந்துரு. அடுத்து இந்த மைனஸ் c² வெளியே எடுத்ததுனால மைனஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ b மைனஸ் 1 ரெண்டுலேயுமே வந்துருச்சா?
இப்போ பி மைனஸ் ஒன்றை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் இது இதற்கான காரணிகள். Thank you for watching this video. Please subscribe this channel.